வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய குடியுரிமை கோருகின்ற ஈழ அகதிகளுக்கு அதை வழங்குக புதுடெல்லியில் சுமந்திரன் கருத்து. பணிக்கு திரும்பிய மின்சார சபை ஊழியர்கள் தற்காலிகமாக கைவிடப்பட்டது போராட்டம். ஜனாதிபதியுடன் இன்று விசேட பேச்சு. லாவ் எரிவாயு விலையும் உயர்வு, நுகர்வோர் கடும் அதிர்ச்சி. மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கைக்கு அச்சுறுத்தல், சஜித் பிரேமதாச தலைமையில் அவசர ராஜதந்திர சந்திப்பு. உலக சந்தையை காரணம் காட்டி மக்களை முட்டாளாக்க வேண்டாம், அரசுக்கு எதிராக ஜானுக்கு வகும்புற சாடல். எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக சஜித் போர்க்கொடி, உடனடியாக குறைக்குமாறு வலியுறுத்து. கொழும்பு துபாய்க்கு இடையிலான சில விமான சேவைகள் இன்றும் ரத்து. மஹிந்தானந்த, நளின் ஆகியோரின் மேன்முறையீட்டு விசாரணை நிறைவு, தீர்ப்பு ஒத்திவைப்பு. அவசர நிலக்கரி கொள்வனவில் 2,13,900 ரூபாய் மோசடி, டிவி சாணக்கு குற்றச்சாட்டு. வாகன இலக்கு தகடு விநியோகம் அடுத்த 2 மாதங்களில் ஆரம்பம், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தகவல். உலகை ஆட்டம் காண வைத்த எரிபொருட்கள் விலையேற்றம், 85 நாடுகள் பெரும் பாதிப்பு. அனுர நாட்டை பொறுப்பேற்காவிட்டிருந்தால் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும், ராமலிங்கம் சந்திரசேகரன் பகிரங்கம். தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலவின் கைது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்பார்ப்பாளர்கள் இலக்கு வைத்தோ அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்தாலும் விசாரணைகளின் தற்போதைய போக்கு அதன் நம்பகத்தன்மை குறித்து பாரிய கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எந்தவொரு விசாரணைக்கும் தான் முழுமையான ஆதரவை வழங்குவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேசலே கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த நாமல், அவர் ஒரு கௌரவமான இராணுவ அதிகாரி என பாராட்டியுள்ளார். 30 ஆண்டுகால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய சேவை மகத்தானது என்றும், திட்டமிட்டு அரசியல் அழுத்தங்கள் மூலமே அவர் மீது போலியான கதைகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தாக்குதலை தடுக்க தவறிய மற்றும் தமது கடமைகளை செய்ய தவறிய உண்மையான நபர்கள் மீது இவ்வாறான தீவிர விசாரணைகள் நடத்தப்படவில்லை என நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அரசியல் தேவைகளுக்காக இராணுவ அதிகாரிகளை பலிக்கடாவாக்குவது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் தனியார் துறையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் எனவும், இத்துறையை மேம்படுத்துவதற்கு தனியார் துறையினருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாத்துறை பங்குதாரர்களுடன் நேற்று புதன்கிழமை காலை யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்ற விசேட சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், சுற்றுலாத்துறை அமைச்சினூடாக எமக்கு தற்போது ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி இங்கு வருகை தரவுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் 2027 மற்றும் 2028 ஆண்டுகளுக்கான சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயவுள்ளார். இது எமக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாகும். எமது சுற்றுலாத்துறை எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாக யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான நீண்ட பயண நேரம் காணப்படுகிறது. தரைவழி போக்குவரத்துக்கு 8 தொடக்கம் 9 மணித்தியாலங்கள் வரை தேவைப்படுகின்றன. அண்மையில் இங்கு வருகை தந்த சிவில் விமான போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் இச்சவாலுக்கு தீர்வாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உள்ளூர் சேவைகளை இயக்குவதற்கான பிரத்யேக முனையம் ஒன்று எதிர்காலத்தில் அமைக்க உள்ளது என்றார். இலங்கையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து லாப் சமையல் எரிவாயுவின் விலைகளும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன.
நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை நிலவரங்களுக்கேற்ப இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய விலை திருத்தத்தின்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 4,330 ரூபாவாக இருந்த இதன் புதிய விற்பனை விலை 4,630 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக விற்பனை செய்யப்பட்ட விலையிலிருந்து அதிகரித்து தற்போது அதன் புதிய விலை 1,862 ரூபாவாக காணப்படுகிறது. நேற்று முன்தினம் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தனது விலைகளை அதிகரித்திருந்த நிலையில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் லாப்ஸ் எரிவாயு நிறுவனமும் விலையேற்றத்தை அறிவித்துள்ளது. இது நுகர்வோர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய தேவையான சமையல் எரிவாயுவின் இந்த திடீர் விலை உயர்வு சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. மத்திய கிழக்கு நிலவும் பதற்ற நிலைமையை தொடர்ந்து உலகளவில் எரிபொருள் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்துள்ளன. போர் தொடங்கிய குறுகிய காலத்துக்குள் குறைந்தது 85 நாடுகள் பெட்ரோல் விலை உயர்வை பதிவு செய்துள்ளன. சர்வதேச எரிபொருள் விலை விவரங்களின்படி ஆசிய நாடுகள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகிலே மிக அதிகப்படியான உயர்வாக 50% விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. இங்கு 1 லிட்டர் பெட்ரோல் $0.75 $1.13 உயர்ந்துள்ளது. அத்துடன் லாவோஸில் 33%, கம்போடியாவில் 19% விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சுமார் 17% விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவில் 18% விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணை போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாகவே பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கின்றன. இதனால் எண்ணெய் இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் ஜப்பான், தென்கொரியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்த இந்த நாட்டு அரசாங்கங்கள் ஏற்கனவே அவசர கால நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நிலக்கரி ஊழலின் அடுத்த கட்டமாக அவசர விலைமனு கோரலூடாக மாத்திரம் 2,13,900 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உரிய நேரத்தில் விலை மனுக்கள் தாமதப்படுத்தப்பட்டு தகுதியற்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டுக்கு 100 பில்லியனுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை வரவேண்டிய கப்பல்களின் பெரும்பாலானவை வரவில்லை. இவ்வாறு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கிவிட்டு தற்போது அவசர விலை மனு கோரல் முறைக்கு அரசாங்கம் மாற்றியுள்ளது. முன்னதாக ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $98.20 வழங்க ஒப்புக்கொண்ட நிறுவனமே தற்போது அதே நிலக்கரிக்கு $121.40 கூறியுள்ளது. அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மேலதிகமாக $23 கோரப்பட்டுள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பு என்பது உலக சந்தை விலை மாற்றத்தினால் ஏற்பட்டதல்ல, மாறாக இந்த நிலக்கரி ஊழலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தும் ஒரு முயற்சியாகும் என்றார். தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை அரசாங்கம் மத்திய கிழக்கில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள மோதல் மீது சுமத்திவிட்டு பொறுப்பிலிருந்து விலக முயற்சிக்கிறது என முன்னாள் வெளிவாகத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்மன்பில, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, லசந்த அழகியவண்ண, ஜிஎல் பீரிஸ், அனுர பிரியதர்ஷன யாப்பா உட்பட சிவில் அமைப்புகளின் பிரதிகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடினார்கள். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜிஎல் பீரிஸ், மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தற்போது எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் விளைவுகளை அரசாங்கம் ஆராயவில்லை. தற்போதைய இக்கட்டான நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் வலுவாக செயற்பட்டால்தான் அரசாங்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தலாம். ஆகவே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம் என்றார்.
இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய பிலிப்பைன்ஸுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். இலங்கை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு இடையிலான அபிவிருத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், நடைமுறையில் உள்ள திட்டங்களை மீளாய்வு செய்தல் மற்றும் எதிர்கால கூட்டாண்மை வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகியவற்றுக்கு இப்பேச்சுவார்த்தைகளின் போது முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பிரதமர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்சுகு அகசாவை சந்தித்தார். இச்சந்திப்பின் போது இருதரப்புக்கும் இடையிலான உறவை மேலும் உறுதிப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. பிரதமரை வரவேற்க தலைவர் மசாட்சுகு அசகவா அண்மைக்கால பொருளாதார நெருக்கடியின் பின்னர் இலங்கை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை பாராட்டினார். டிட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய உதவிகளுக்கும் இலங்கையுடன் முன்னெடுத்து வரும் விரிவான அபிவிருத்தி ஒத்துழைப்புகளுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நன்றிகளை தெரிவித்தார். அத்துடன் இலங்கை நீண்டகால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவு இன்றியமையாதது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்பான புதிய அறிவிப்பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளை கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையிலான சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் UL 232 ஆகிய விமான சேவைகளே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது விமான பயண நிலை குறித்த மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள www.srilankan.com என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்கு 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் சர்வதேச ரீதியாக 0117771979 என்ற இலக்கத்தினூடாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நனிட் பெர்னாண்டோ ஆகியோர் அந்த தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணைகளை உயர்நீதிமன்றம் நேற்று நிறைவு செய்தது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நேற்று 3வது நாளாக இடம்பெற்ற இந்த மேன்முறையீட்டு விசாரணையின் போது மனுதாரர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டத்தரணிகளின் வாத பிரதிவாதங்கள் நிறைவு பெற்றன. வாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை அறிவிப்பதை உயர் நீதிமன்றம் பின்னர் ஒரு திகதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சத்தோச நிறுவனம் ஊடாக கரம்பலகை மற்றும் தாம்பல பலகைகளை இறக்குமதி செய்து விநியோகித்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 6 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் வறுமை ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டிருந்தாலும் நாட்டில் வறுமை ஒழியவில்லை என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பணிலுக்கே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடுவில் அமைந்துள்ள தாமரை தடாக மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை கடந்த வருடத்தில் ஜூலை மாதத்தில் ஆரம்பித்திருந்தோம். இதற்கு முன்னர் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து வறுமை ஒழிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் அரசாங்கங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஜனசக்தி, சமுர்த்தி, அஸ்விஸ்ம போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் 24% மக்கள் வறுமையில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக 90% மக்கள் பல்வகை வறுமையில் கீழ் வாழ்கின்றார்கள். அதாவது மலையக மற்றும் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் தொடர்ந்தும் வறுமையிலேயே வாழ்கின்றனர் என அமைச்சர் உபாலி பணிலுக்கே குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரஜாசக்தி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலக, பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர்.
எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் வாகன இலக்கு தகடு விநியோகம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிறுவனத்துடன் நேற்று முன்தினம் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். வாகன இலக்க தகடு விநியோகம் கடந்த 10 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. புதிய நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் நடவடிக்கையால் விநியோக செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. கடந்த 10 மாதங்களில் 4 லட்சத்துக்கும் அதிக வாகனங்களுக்கு இலக்க தகடுகள் வழங்கப்படவில்லை. அந்த வாகனங்களுக்கான இலக்க தகடு விநியோகமும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். வாகன இலக்க தகடுகளை எளிதாக அடையாளம் காணும் வகையில் சில நிறங்களின் அடிப்படையில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்சார சபை ஊழியர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்று தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிர்வாகங்களுக்கும் ஊழியர்களை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவது உள்ளிட்ட 8 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொழில் ஆணையாளர் மற்றும் புதிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்று இடம்பெற்ற விசேட பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட இணக்கப்பாடுகளை தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிட தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இதற்கிடையில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய பேச்சுவார்த்தையின் போது எட்டப்படும் முடிவுகளின் அடிப்படையிலே தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். இந்த பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் மின்சார விநியோகம் பராமரிப்பு பணிகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. அனுர் அரசாங்கம் இல்லை என்றால் டித்வா புயல் மற்றும் இன்று ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளினால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் என்று குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க முயற்சிப்பதாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டஈடு மற்றும் புதிய படகுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் சிறந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலமே எவ்வாறானவர்கள் எங்களை ஆட்சி செய்வதை தடுக்க முடியும். சிறந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலமே மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொள்ளைகள் நிறுத்தப்பட்டதன் காரணமாகவே இன்று அந்த பணத்தினை கொண்டு மக்களுக்கான அபிவிருத்திகளை முன்னெடுத்துச் செல்ல முடிகிறது என்று வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள போர் நெருக்கடிகள் எங்கும் தாக்கத்தினை செலுத்துகிறது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த நெருக்கடி இலங்கைக்கு மட்டுமான நெருக்கடி அல்ல, உலக நாடுகளுக்கான நெருக்கடி. இந்த நாட்டில் ஒரு மாதத்துக்கான எரிபொருட்களையே சேமிக்க முடியும். டிட்வா புயலினால் மீன்பிடித்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. 10,000 மில்லியன் ரூபாய் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. அதிலிருந்தும் மீன்பிடித்துறையினை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நாட்டின் ஒரு மாற்றமான அரசியலை முன்னெடுத்து வரும் நிலையில் உலகளவிலும் ஒரு மாற்றமான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனை சிலர் பயன்படுத்தும் நிலைமைகளை காண முடிகிறது. அதே போன்று இந்த நாட்டில் முழு நாட்டினையும் ஒன்றிணைக்கும் வகையிலான போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்டில் வெள்ளை பக்கம் ஒன்று இருப்பது போல கருப்பு போதைப்பொருள் பக்கம் ஒன்று இருக்கிறது. போலீஸ், ராணுவம், புலனாய்வு பிரிவு, குடிவரவு, நடிகர், நடிகைகள் என அனைத்து பகுதிகளிலும் இன்று இந்த போதைப்பொருள் வலைப்பின்னல் பரவி காணப்படுகிறது. அதனை நாங்கள் சும்மா கடந்து செல்வதற்கு தயாராகவில்லை. இந்த நச்சு போதைப் பொருளை இந்த நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்கும் வரையில் எமது செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசால் அநீதியான முறையில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை உடனடியாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட அறிக்கை ஒன்றினூடாக வலியுறுத்தினார். குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட பழைய கையிருப்புகளுக்கு தற்போது விலை அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துவது நுகர்வோருக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதியாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் 70 அமெரிக்க டாலராக காணப்படும் நிலையில் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்புகளுக்கு மத்திய கிழக்கு போர் சூழலை சாட்டாக கூறி அதிக விலை அறவிடுவது ஊழல் நிறைந்த செயலாகும். விலை சூத்திரத்தை தமக்கு சாதகமாக மாற்றி அரசு முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கை மிகவும் தவறானது. எண்ணெய் விலை சடதியாக உயர்வடைவதாக கூறி அரசு நாட்டு மக்களுக்கு பொய்யான தகவல்களை வழங்கியுள்ளது. அதிகரித்த
உலக சந்தை எண்ணெய் விலை சில மணி நேரங்களிலே மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த விலை அதிகரிப்பை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. அரசின் இத்தகைய தன்னிச்சையான முடிவுகளால் நாட்டில் வறுமை அதிகரித்து வருகிறது. மக்களை ஏமாற்றும் வகையில் முன்னெடுக்கப்படும் இந்த ஊழல் நிறைந்த விலை அதிகரிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும். வலுசக்தி பாதுகாப்புக்காக யதார்த்தமான மற்றும் நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டும். யதார்த்தமற்ற அடிப்படையில் இருந்து கொண்டு நாட்டை ஆள்வதை விடுத்து மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இந்த சுமையை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உக்கிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள அபாயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நேற்று அவசர சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெளியுறவுக் கொள்கை நிபுணர்கள், முன்னாள் தூதுவர்கள் மற்றும் சர்வதேச உறவுகள் துறைசார் புத்திஜீவிகள் கலந்து கொண்டனர். அங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு மோதல்கள் இப்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை நேரடியாக பாதித்துள்ளன. கடந்த வாரம் காலி கடற்பரப்புக்கு மிக அருகாமையில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ்டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் இலங்கைக்கு ஆபத்தான முறையில் நெருக்கமாகிவிட்டதை உணர்கிறது. டிட்வா சூறாவளி பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் வேளையில் இவ்வாறான போகோல் அரசியல் மோதல்கள் எமது மீட்சியை பாதிக்கும் என்று சஜித் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய 4 முன்னுரிமை துறைகளை அவர் முன்வைத்தார். தற்போது இலங்கையிடம் 1 மாதத்துக்கு மட்டுமே எரிபொருள் கையிருப்பு உள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்படும் தடைகளால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் உள்ளது. இதற்கு தீர்வாக தாமதமின்றி சூரிய மற்றும் காற்றாலை மின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்திய கிழக்கில் உள்ள 1.5 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களின் வருமான வழிகளை பாதுகாக்க வேண்டும். மோதல் சூழலிலும் அவர்கள் தங்களது ஊதியத்தை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பும் வகையில் விசேட தொழில்நுட்ப உதவி முறைமையை உருவாக்க வேண்டும். கடல் போர் அபாய காப்புறுதி கட்டணங்கள் மும்மடங்கு அதிகரித்துள்ளன. இதனால் தேயிலை மற்றும் ஆடை தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் மேலதிக வணிக செலவுகளை மானியமாக வழங்க அரசு விசேட காப்புறுதி நிதியத்தை உருவாக்க வேண்டும் என்றும் சஜித் கூறினார். ஈரானிய வீரர்களை மீட்ட இலங்கை கடற்படையினரை பாராட்டிய அவர், வெறும் கண்காணிப்பாளராக இருக்காமல் இந்திய பெருங்கடல் பிராந்திய சங்கத்தின் தலைமை பதவியை பயன்படுத்தி கடல்வழி பாதைகள் இராணுவமயமாக்கப்படுவதை தடுக்க இலங்கை முன்னிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குறை கூறுவதை விட ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை முன்வைப்பதே எதிர்க்கட்சியின் நோக்கம் என்று தெரிவித்த அவர், சர்வதேச விலை உயர்வை காரணம் காட்டி மக்கள் மீது மேலதிக வரிச்சுமைகளை ஏற்றி நசுக்கக்கூடாது என்று அரசை எச்சரித்தார். அரசிடம் $7 பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறித்து நாட்டு மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சாணக்க வக்கும்புர கோரிக்கை விடுத்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தபோது கோவிட் காலத்தில் எரிபொருள் வரிகளை குறைக்க கோரினார். ஆனால் இன்று 92 வகை பெட்ரோலுக்கு ரூபாவும் டீசலுக்கு ரூபாவும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் இந்த வரியானது நீங்கி மக்களுக்கே நிவாரணம் வழங்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை 90% அதிகரித்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்து முற்றிலும் தவறானது என்று சுட்டிக்காட்டிய அவர், பாகிஸ்தானில் 26%, வியட்நாமில் 19% விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தரவுகளை முன்வைத்தார். உலக சந்தையை காரணம் காட்டி மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிங்கள தமிழ் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் கடும் அந்நிய செலாவணி தட்டுப்பாடு நிலவிய போதும் மருந்தும் உணவும் தடையின்றி வழங்கப்பட்டன. ஆனால் இன்று போதிய கையிருப்பு இருப்பதாக கூறும் அரசாங்கம் மக்களை ஒருவேளை உணவுக்கு வழியில்லாத நிலைக்கு தள்ளியுள்ளது என்று அவர் சாடினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவே விலை உயர்த்தப்பட்டதாக அரசு கூறுவது வேடிக்கையானது என்று தெரிவித்த அவர், பொய்களை கூறுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்குமாறு அரசை வலியுறுத்தினார்.
தமிழகத்தில் நீண்ட காலம் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகள் தங்களுக்கு அங்கேயே வாழ்வுரிமையும் குடியுரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அதை நாங்களும் வரவேற்று ஆதரிப்போம். இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் தெரிவித்திருந்தார். நேற்று மாலை புதுடில்லியில் வின்சர் பிளேஸில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச நிறுவனத்தின் நாலந்தா மண்டபத்தில் முகமில்லா மனிதர்கள் இந்தியாவில் தமிழ் அகதிகளின் பயணம் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கென விசேடமாக வெளியிடப்பட்ட விவரண திரைப்பட காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கே. ராதாகிருஷ்ணனினால் இயக்கப்பட்ட இந்த விவரண திரைப்பட நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கென விசேடமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பிரமுகருமான கனிமொழி, ஐநா அகதிகள் தூதரகத்துக்கான பிரதிநிதிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். அங்கு உரையாற்றிய போது சுமந்திரன் தெரிவித்த முக்கிய கருத்துக்களாக, பொதுவாக இடம்பெயர்ந்த எங்களுடைய ஈழத்தமிழ் அகதிகள் எங்கள் நாட்டுக்கு மீள திருப்பி தமது தாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இன நெருக்கடியால் இடம்பெயர்ந்து இந்தியாவில் தங்கியிருக்கும் எமது மக்கள் மீண்டும் எங்களோடு இணைந்து எங்கள் தாயகத்தை மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கொள்கை ரீதியாக எங்களுடைய தீர்மானமாகும். ஆயினும் 30 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு வாழ்கின்ற நமது உறவுகள், அங்கேயே பிறந்து அங்கே ஒரு தலைமுறைக்கு மேல் வாழ்ந்துவிட்ட எமது இரத்தங்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த மண்ணிலே வாழ்வுரிமை பெற்று குடியுரிமை அடைந்து கௌரவமான வாழ்வை தொடர வேண்டும் என்று விரும்பினால் நாம் அதை குறை சொல்ல முடியாது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதுதான் முறையானதாகும். ஆகவே அவர்களது விருப்பத்துக்கு இணங்க இந்த விடயத்தில் தாயகம் திரும்பவும் அல்லது தான் நிலை கொண்டிருக்கும் இந்திய மண்ணிலே வாழ்வுரிமை பெறுவதற்கும் அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதுதான் நியாயமானது. அவர்களது முடிவுக்கு ஒத்துழைப்பதுதான் சரியானது. அவர்களில் பலர் தாயகம் திரும்ப விருப்பம் கொண்டுள்ளனர். ஆயினும் அவர்கள் தாயகம் திரும்பும் போது முன்னர் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறினர் என்ற காரணத்தை காட்டி தாயகம் திரும்பும் சமயத்தில் கைது செய்யப்படும் சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றன. அகதிகளுக்கான ஐநா தூதரகத்தின் ஏற்பாட்டில் நாடு திரும்பும் அகதிகளை இத்தகைய காரணம் காட்டி கைது செய்ய முடியாது, கைது செய்யக்கூடாது. அது முறையற்றது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசு எடுக்க வேண்டும். அது நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிர்வாக நடவடிக்கையாகும். ஆனால் அதை செய்யாமல் இலங்கை அரசு இழுத்தடிப்பதால் அகதிகளுக்கான ஐநா தூதரகமும் அகதிகளை தாயகத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த விடயத்தில் முறையாக நடப்பதற்கு கொழும்பு ஆட்சியதிகாரத்தின் மீது முறையான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சாடப்பட்ட சுமந்திரனின் உரை அங்கு அமைந்திருந்தது.